வாக்கு விகிதாச்சாரம் அன்னைக்கு திமுக டு அதிமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 என்னதான். இன்னைக்கும் அதிமுகவுக்கும் திமுக 2026ல் தோத்தப்பவே வாக்கு விகிதாச்சாரம் எடுத்தீங்கன்னா 3 லட்சம் தான். சரி. அதில் யாருன்னா ஒருத்தர் 2 லட்சம் வாங்கிட்டாங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்காக களம் மாறுது. ஓகே. இதுதான் சின்ன டு சின்ன அரசியல். இப்போ இதில் தாவாக்க புதுசாக வருது, அவர் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா, அவர் ஒரு 3வது அணியாக ஆறாருன்னா கண்டெஸ்ட் டைட் ஆகும். மற்றபடி அடிப்படை ஓட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ரெட்டலைன்றது 21% இருக்குது. இந்த 21%லேருந்து ஒரு சில கட்சிகள் வருது, அது 30க்கு நோக்கி பயணம் பண்ணும்போது 3 முனை போட்டின்னு வரும்போது அதிமுகவை நீங்கள் அப்படிலாம் கடந்து போக முடியாது. சரி. விஜய் இருந்தாலுமே அது வந்து ஒரு க்ளோஸ் கார்னர் கண்டெஸ்ட் தான். திமுக வர்சஸ் அதிமுகக்குள்ள தான் சண்டை நடக்கும். விஜய் வந்து 3வது ஒரு பெரிய சக்தியா வருவார், அவ்வளவுதான். இல்ல சார், விஜய் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க அது போறாரு. கூட்டணி சேர்ந்தால் தான். இருப்பாரு. ஆமா, ஸ்பாயிலரா இருப்பாரு. ஆமா. யாரோ ஒருத்தருக்கு ஸ்பாயில் பண்ணுவாரு. ஆமா. ஒன்னு திமுகவை ஸ்பாயில் பண்ணுவார், இல்ல அதிமுகவை ஸ்பாயில் பண்ணுவாரு. சரி. அவர் டிசைடரா இருக்கணும்னா ஸ்பாயிலர் ஈஸி. தனியா நின்னாவே போதும். ஏதோ ஒரு தொகுதியில ஒருத்தர் 1000 ஓட்டுல தோப்பாரு, ஒருத்தர் 500 ஓட்டுல தோப்பார். அந்த தோல்வி காரணம் நீங்களா இருப்பீங்க. இல்ல சம்டைம்ஸ் நோட்டா கூட ஒரு 100-150 ஓட்டு வாங்கியிருக்கோம். நோட்டா 50 ஓட்டுல தோத்துருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நோட்டா கூட தான் ஸ்பாயிலர். ஒரு ஸ்பாயிலர் ஆகிறதுக்கு பெரிய கட்சி தான் நடத்தணும்னு இல்லை. ஒரு சுயேட்சைனால கூட ஒரு சில இடத்துல தோத்து போவாங்க. ஒரு போட்டி சுயேட்சை போறாரு, 3000 ஓட்டு பிச்சுன்னு போறாரு, 2000 ஓட்டு மார்ஜின்ல வந்துட்டு ஒரு வேட்பாளர் தோக்கலாம். ஸ்பாயிலர்ன்றது யார் வேணா ஆடினா ஈஸி. டிசைடர் அப்படின்னா நீங்க வந்து ஒரு காலத்துல மூப்பனார் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்த காரணத்துல காங்கிரஸையும் சேர்க்கிறாங்க, மூப்பனாரையும் வச்சுக்கிட்டு லெஃப்ட் பார்ட்டிஸ் வச்சுக்கிட்டு இமாலய வெற்றி அப்போ 2001ல். அதே மாதிரி இப்போ போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சது. அதனால பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி, சட்டமன்ற தேர்தலில் வெற்றி, அந்த கூட்டணி இருக்கு. அப்போ நீங்கள் கூட்டணிக்குள்ளே போனால் நீங்கள் டெசிஷன் மேக்கராக டிசைடிங் ஃபேக்டராக வருவீங்க. தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் நீங்கள் டிசைடிங் ஃபேக்டர்லாம் கிடையாது. என்ன டிசைட் பண்ணுவீங்க? நீங்கள் தனியாக போகிறதா உங்கள் டெசிஷனு. அதுக்கு என்ன நான் என்ன கேட்குறேன், 40% ஓட்டு இல்லை 35% ஓட்டு வேணும் வெற்றி தீர்மானம். இந்த 35% ஓட்டு இருக்கா தாவேக்காக்கு? ஃபஸ்ட்டு தேர்தலில் 2 வருஷத்தில் உழைக்காம, மக்களை போய் பார்க்காம, விவசாய பிரச்சனை பேசாமல், கரண்ட் பில்லு என்ன ஏது அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வெறும் பஞ்சு டயலாக் 10 நிமிஷத்துக்கு ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் பேசிட்டா ஒரே தேர்தலில் நான் 40% கொடுத்து முதலமைச்சராக ஆக்கி வைக்குவாங்கன்னு ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அரௌண்ட் 20-25% வரைக்கும் விஜய்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இங்கே தாங்க இருக்கிறேன், தமிழ்நாட்டில் தான். நானும் இங்கே தான் இருக்க போகிறேன். நான் இது நீங்கள் சொல்கிற மாதிரி 25% அவர் வாங்கிட்டாருன்னா நான் அன்றைக்கி வந்து ஆமாம் நான் சொன்னது தப்பு அப்படின்னு நான் வந்து மன்னிப்பு கேட்பேன். எனக்கு அதிலெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பார்க்குறது என் புரிதலை தான் நான் சொல்கிறேன். நான் அதை நம்புகிறேன்.